அண்ணா வந்தாடி வந்தார சின்ன வந்தாடி என்னுடைய மனைவி பேரு சின்னி. முதல் சம்சாரம் கட்டண தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துட்டான். ரெண்டாவது சம்சாரம் பூத்தூர்ல இருந்து கட்டின அவ அழிவு கட்ட சாப்பிட்டு செத்துட்டான். அழிவு கொட்டை அப்படின்னு ரெண்டாக்கா. மூணாவது சம்சாரம் திருக்கோன்றத்துல இருந்து கட்டியாந்துக்கிறங்க. இன்னாடி சின்னி என்ன போதும் அவ என்ன மாதிரிதான் என்னடா ஆடுவா. எனக்கு பொண்ணை பார்த்து கண்ணாகலம் பண்ணி வச்சுவுத அந்த பெட்டிக்கார் தான். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு எதுவுமே செய்யணும். மரியாதையா போய் கூப்பிடுவோம். அடிஷன் செவுள் பிஞ்சுக்கும். அனாதியா கூட இந்த பெருசு ஒருத்தன் உட்கார வச்சுங்கிறேன். அனாதன்ற பார்த்து அண்ணாத்த என்ன பொண்ணை பார்த்து எனக்கு கண்ணாகலம் பண்ணி வச்சுனா கை அகலத்துக்கு பண்ணி வச்சனா ஏண்டா புறம்போக்கு குடி விட்டு தோல்ற எங்கன்னா கால் கட்டு போனா கல்யாணம் பண்ணி வச்சா குடி விட்டு தொலைப்புன்னு பார்த்தா இப்பதான் நல்லா எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாட்டு சேர்த்து குடிக்கிற பொழுது நான் கொப்பியாங்க யாராமா உன் குடும்ப குப்பை மாதிரி இருக்குதுப்பா. ஒன்னா ரெண்டு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருந்தேன். உனக்கு உரைகளை பழுது சாப்பிட்டது லிங்கு கட்டத்திலே தெரியலையா? 2 பொம்பளையும் அந்த குடிச்சு அடிச்ச பொண்ணு ஓடி போய் சேர்த்து போட்டு 3வது ஒரு சின்னி பேருக்கு வட்டி பார்த்து கட்டி வச்சிருந்தேன். எப்படி இது கோயந்தா என்ன சொல்ற? ஒண்ணு ஐதிட்டு சொல்லு இல்ல சொல்லிட்டாழு. 3 மூட்டை துணியை கொடுத்தாரு நாட்டாமக்காரு. சரி எல்லாத்தையும் துவைச்சு வச்சுட்டேன். அப்படியே அண்ணா கைத்த அரைக்குது பசி. வேலையா சாப்பாடு எடுத்துன்னு வருன்னு சொன்னேன். படமா முண்டை இன்னொரு வரைக்கும் சாப்பாடு எடுத்தார்ல. வரட்டும் இன்னைக்கு அடிக்கிற அடி அவங்க ஆத்தாவுக்கு ஓடி போடுறான் இன்னைக்கு. சரி படமா ராசு கோலு. சரி செத்த நாய் படுக்கிறா. செத்த நாய் கூட படுக்க போறியா? நீ ஏன்டா செத்த நாய் மாதிரி போய் படுக்க போற? கொஞ்ச நேரம் படுகிற வந்தா நான் பார்த்து சொல்லி அனுப்பேன். வந்தா பார்த்து பேசி கீசி அனுப்புறமா? என்னதான் இருக்குன்னு சொல்லி அனுப்புற. சரி முழுசா கவனிச்சு அனுப்புறேன் போ. யார் ராம மூதேவியா? துண்டை நல்லா மண்ணுகிற இடத்துல பெருகிட்டு துண்டை போட்டு மணல போய் படுறேன். புத்திக்குதா உனக்கு? என்ன விஷயங்குதான்? என்ன சொல்றேன்? ஒரு குவார்டர் போட்டுக்கிறேன். சரி அந்த குவார்டர் போட்டு பெருகிட்டு அங்கத்தானே இப்ப படுக்க போறேன். டே குடிச்சிட்டு நீ டவுல்ல படுத்தனா அப்புறம் குடி வந்து தூக்கல்ல பெருகினே மண்ணில் வந்து படுத்துக்குவேன். போற வரவங்க பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அது பாரு இந்த சின்ன பையன் குடிச்சுட்டு காலங்காத்தால மண்ணுல வாய விட்டுவாங்க. அதனால குடிக்கும் போதே குடிச்சிட்டு மண்ணுல படுத்துனா அப்புறம் தூக்கால உருண்டு போய் டவுல்ல படுத்துக்குவேன். ஆடாடே உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீங்க இருக்கவே கூடாது. ஏம்மா உனக்கு இருக்கவே கூடாது. உன்னை ஓய் சொல்றாரு நீ 2ஆம் கட்டானா இருக்கிறவன மொத்த பேரையும் வாயில போட்டு
பேசிக்கிட்டு பாரு. நான் யாருன்னு தெரியலையா? அதான் இந்த சின்ன இருக்கானே அவளோட பொண்டை நல்லா சின்ன. இந்த பாலா பொண்ணை மட்டும் எங்கதான் போறான், எங்கதான் வரான்னு தெரியல. போடான்னு பாருக்கு, வந்தான்னு பாருக்கு. இந்த பெருமை வீட்டுக்கார பார்த்தா இந்த உணர்த்துறான். நல்லா வெத்தலை பார்க்க கேட்கறான். என் வீட்டுக்காரர் எங்கதான் போனானே தெரியல. அவன் போனாடமா இருக்கு. இவனுக்கு நான் 3 தினமா வச்சு வந்து வாச்சிக்கிறேன் பாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க போயிருப்பான்? அது தூரத்துல ஒரு பெட்டி கடை தெரியுது, அங்க போய் கேட்டு பார்க்கலாம். பெரியவரா? ஆமா, இப்பதான் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துக்கிறேன் நான். பெரிய வேற என்னடா இது? வயதுல மூத்தவரேன்னு சொல்லி கொஞ்சம் மரியாதை கூப்பிட்டு எப்படி சொல்றாரு? வேலை அப்படி கூப்பிடுவாங்க. ஆமா, நீ நான் ஒட்டின்னு போறதா டாக்டர் வெட்டி எடுத்து விட்டாரு அண்ணன். மேலே வேணான்றது கீழே வேணான்றது வேணா நடுவுல கூட்டுப்பாங்க. வணக்கம் மாமா. மாமா அப்படி பேசு. மாமா நானதான் பணமாற யாரு நீ? கிட்ட வா. ஆள் யாரு தெரியுதா? யாரு தெரியலையே. யார் தெரியலையா? நீ யாரு? நான் யாரு தெரியலையா? அதான் அந்த சின்ன இருக்கானே வீட்டுக்காரன். ஆமா, அவளுக்கு கொண்டாடி நான் தான் சின்ன. அடி பாய் முண்டா, என்ன தெரியலையா? தெரியலையா? நான் தான் உனக்கு அந்த ஆளுக்கு 3ஆம் தரமா பார்த்து குடிகார பையன் புறம்போக்காட்டம் சுத்தி கிடறான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டிக்கு 1000 வாட்டி நடந்து உன்னை அவனுக்கு பார்த்து பரியம் போட்டு என் கையால தாலி எடுத்துக்க அவனுக்கு கட்டி குன்னு வாழ வச்சேன். என்னை பார்த்து யாரு தெரியலன்ற. நல்ல காரியமா, சுபகாரியம் பண்ணி வச்சேன். இப்ப யாரு தேடின்னு வந்த? ஆட நீ வேறமா. அவன் போய் இந்த துணி துவைச்சிட்ட பேஜாராகுது பசி எடுத்துன்னு சொல்லிட்டு வந்து பேசினா. நானே பேசிக்கிறான்னு பார்த்தேன். ஒருபடி சாப்பிடாடா கறி கொண்டாடா வானான்றான். துட்டு பார்த்தா 200 ரூபா கேட்டான். நான் கொடுக்கலையே. ஆனா பாய் ஒத்தனாடி பொண்ணு வீட்டுல இருந்து கஷ்டப்படுறது ஒரு எண்ணெய் சிக்கா வாங்கி தர மாட்டேன், அரிசி பருப்பு வாங்கி தர மாட்டேன், வீட்டுல ஒண்ணு தர மாட்டேன். நீ எப்ப பார்த்தாலும் குடிச்சு சுத்தி கிடறியா? 200 ரூபாய் நான் உன்னை நம்பி தர மாட்டேன், உன் மேல நம்பிக்கை இல்லடா போடான்ட்டேன். அவன் கேக்குறான் செருப்பால் அடிச்ச மாதிரி. ஏன்னா நீ என்ன நம்பி நீ என்ன வச்சுன்னு கூட தேவை, நீ என் பொண்டாட்டி வச்சுன்னு கூட. நானும் 300 ரூபாய் முள்ளிங்க போய் தட்டி எடுத்து கொடுத்து அமிச்சிட்டேன். நீ குடும்பத்தை கருத்துட்டு இல்லன்னு உன்னை என்ன தான் சொல்றேன்னு ஒஞ்சி பாப்ப நம்பும். சரி சரி ஆட்டாட்டே எனக்கு தெரியுது அந்த யோசனை இருக்கிற நீ என்னடா அது நம்மளும் ஏதோ ஒண்ணு துணி துவைச்சு தானே இப்ப போச்சுங்கிறோம். வர்ற காசு குடும்பத்துக்கு வயிற்று கழுவுறதுக்கு சரியா போதே. இந்த 300 ரூபாய் எப்படி கைகிறது? கொடுத்து கைகிறதா இல்ல எப்படி கைகிறது நீ பாக்குற? பயப்படாத. நாளைக்கு காலையில இன்னைக்கு நேரம் தெளி வந்த மாதிரி வராத. நாளைக்கு காலையில வெடிக்கால 4 மணிக்குல இந்த வாசல்ல நீ சாணி போட்டு சாணம் தெளிச்சுட்டு அவனுக்கு கஞ்சி செஞ்சு வச்சுட்டு சீக்கிரமா 6-7:30 வந்து கரும்பு தொத்தாண்டா 2 பேரும் சேர்ந்து சொன்ன கைச்சிருவோம். ஓ கதங்க போயிங்கதா உன்னை என்ன தான் சொல்றான்னு ஒழிஞ்சு பாப்போம். தப்பா நினைச்சாதம்மா. 4 ஏக்கரா கரும்பு போட்டுக்கிறேன். சோனை கழிக்கிற விளக்குது. சோனையை கழிச்சு அதை கூலியை கழிச்சிட்டு போ. அதோ மாதிரி எடுத்து வச்சான் பாரு. அங்க அந்த கம்யூனிட்டி குடிச்சுட்டு சாமியான கோவத்துல இருக்கிறான். குடிச்சுட்டு அந்த எடுத்து வச்சான் பாரு மண்ணுல வாய விட்டுக்கிறான் பாரு. போய் எழுப்பு பார்த்தோம் செம்ம கோவத்துல இருக்கிறான். என்ன பண்றது? இந்த மாதிரி எல்லாம் வந்து ரோதனை கொடுத்தா நான் எங்க வர்றது? குரக நஞ்சு மாரி வந்து அதை எடுத்து வச்சான் பாரு. கேட்டுக்கிறான் பாரு மாமா எப்பாமா. ஆமாண்டா நீ சரியான பாடு கோல் தான்டா. உன்னை கட்டிக்கிறா போற அவ.
சின்ன மாத்தா பொம்பளை ஆளுங்கெல்லாம் இது படத்தான் ஒதுக்கணும். டேய் ஏறவா மாத்தா யாரான வச்சுக்க. டேய் அக்கம் பக்கம் குடும்பம் பண்றதால குடும்பத்தை காலி பண்ண நடுத்தருக்கு போறதா. என்ன பாப்பா? அடா உன் கைய கால முறிக்கா. என்ன பண்ண? அடா உன மாரியாத்த கோயில வைக்கா. அடா உன வாந்தி பதி வாரா. அந்த ஒத்தனாடி பொண்ணு போட்டு நம்ம அடி அடிக்கிறேன். நீ எந்த கதிக்கு போவ? மாத்தா அட்டங்கள மாமால எச்சி வச்சம் பாரு. அங்க பயப்படுவாங்க பொம்பளைக்கு. நாங்க வச்சா நான் பயப்படுறேன் பாரு. மாமால இடுப்பு மாதிரி எச்சி வச்சம் பாரு. ஏய் ஓ சொல்லுலே கவுன்சிலரே காட்டாமக்காரே அடிக்கிறா ஒதுக்கிறா வாத்தா கீழே இறங்கி வந்தனா தூக்கி போட்டு நக்கிடுவேன். அதை செய்ய முதல்ல நாதாரு தூக்கி போட்டு நறுக்கிடுவேன். ஏய் யாரு கட்ட வச்சுக்கல? அப்பா ஏய் வாத்தா கும்மி விடுவேன். என்னடா எல்லாம் கோவத்துல முன்ன போங்கன்னு பண்ணி பின்னாடி போறேன். ராக்கெட் வேகத்துல ஐயோ கும்பிடாதே வாத்தா யாரு கட்ட வேலை? எனக்கு வந்துச்சு மூத்தரா. ஆமா நிக்காது அப்படி லிங்கி பூரா பேச்சுக்குவேன். யாரான் ஆத்துறான். ஆத்தா ஏய் ஆனா டேய் பையா டேய் சின்ன ஆனா உனக்கு ஆம்பளைக்கு வர கோவம் வருதுடா. மாடவா அம்மால மத்தா கும்மிலி புடுவேன். வாத்தா கண்ணு கண்டா நீங்க போய் இது பாரு. மாச்சாடி வாத்தா எட்டி வச்சதுனால வாடி. ஏய் பாபாயா நான் மேல வந்தால அடிக்க மாட்டல. ஏய் வாத்தா மேல வாடி. அடிக்க மாட்டே அம்மால ஏய் மேல வாடி. ஆமா உன்ன பின்னாடி உள்ள போடுறா கொட்டா உள்ள போட்டு மேல வாடி நாடி மிரட்டு. என்னடா ஆச்சியா? சரி சரி என்னது அடிக்க தெரியாத கண்ணுல என்ன ஆச்சியா? பாப்பா கழுகி போச்சு. சின்ன பாப்பாலா நடு பாப்பாலா? எந்த கூட இன்னும் கோவம் வரக்கூடாதா உனக்கு? ஏய் மேல வாடி. ஏய் அடை வரமா ஏய் உனக்கு அதுக்கு தான் ஆக மாட்டேன். அது ஏன்டா எடுத்துட்டு ரோல் பண்ணுறா? ஆடி மேல. ஏய் அடியே ஜோடி மஞ்ச கூரிவி அடியாத்தாடி அம்மாடி அடியாத்தாடி அம்மாடி ஏன் புருஷே ஏன் ஆமண்டியா என் வீட்டுக்கார முக்குத்தர சேகர் பையன் பபுடி வசுக்கார பையன் லக்காடி பையன் திருட்டு பையன் முள்ள மாதிரி பையன் குடிகார பையன் கேப்பாரி பையன் கேடு கட்ட பொட்டல காடி ஏதி வச்சா ஏன்டா டேய் 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 அட யார்றாம அட பச்சை பந்தல அர்த்த பையா நான் ஆனே இல்ல அஞ்சே போய் ஓட்டை கட்டி வச்சுக்கிறேன் புக்கத்தர கூட்டு ரோட்ல அந்த ஓட்டை கட்டின
முன்னாடி தான் பைபாஸ் பைபாஸ் தானே அங்கதான் பைபாஸ் மீதி 3 பக்கம் கழனி வழி தானே ரொம்ப தூரம் வேணாம் 2 காவட்டையும் எடுத்து வச்சிருந்தா போதும் உக்காந்துட்டு வந்துருக்கலாம்ல இறவந்துக்கு போலாமா அந்த பொம்பளை அள்ளி கட்டு கத்தி கடை மொண்டாட்டியா ஐயோ தப்பா நினைக்காத எங்க ஊர்ல திருநா யார திறன்னா மாரியம்மன் திருவிழா திருவீதி உள்ள சுற்றி வருது ஊர்ல ஆட்ட மாட்டாத சாப்பிட்ட இவ தம்ப வெளியே போட்டு பயந்துக்கினேன் யாராவது பேர் வச்சு போய் பார்த்தான் நான் போய் பேர் வச்சுன்னு சொல்றாங்க என்ன சும்மா இருந்த என்னே சும்மா இருந்த என்னே பாவி சொல்லுவாங்க அடிக்கிறானே இரும்போய்க்கு முனைக்கும் என்னான்னு தெரியலையே இரும்போய்க்கு முனைக்கும் பாத்தியா சின்னி உங்க வீட்டுக்காரன் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான் போறா வரான் அவனை உள்ள சாப்பிட விடுறிய அதுதான் சொல்றாங்க எல்லாம் பழமொழி கல்லானாலும் கல்லவன் சிறு புல்லானாலும் புருஷன் அடிக்கிற கைதான் என்னைக்கு இருந்தாலும் அணைக்கும் நீ கோவத்துல அவனை திட்டிட்டு அழுதுன்னு மாறல அடிச்சுனா எங்க ரத்தம் கத்த முடிஞ்சிருமோன்ட்டு அவன் கண்ணு கலங்குது பாரு அதான் வீட்டுக்காரன் தான் ஏன்டா அடிக்க நான் சொன்னக்கண்ணே அவங்க மட்டும் அடிக்காத அதான் கண்ணுக்கு எடுப்பாக்குது கடங்காரன் வந்தா கூட அதை முறைச்சு பார்த்துட்டு கம்முன்னு போடுறான் கடங்காரன் வந்தா வந்து முறைச்சிட்டு பார்த்துட்டு போயிடுறானா போன மாசம் 5000 ரூபாய் தண்டல் சரி நான் உள்ள உக்காந்துருந்தேன் தண்டல்காரன் வந்து கேட்டான் ஏன் நீ போய் பதில் சொல்ல மாட்டியா நான் போய் கேட்டதுக்கு அவன் என்ன சொல்றான் உங்க சம்சாரத்தை வர சொல்லுன்றான் இவ வந்து வாசல்ல வந்து இப்படி கையை வச்சுக்கணும் நின்னா முறைச்சு பார்த்துட்டு 6 மாசத்துக்கு நீ கட்டு வச்சு போயிட்டான் ஆப்பிரிக்கா விஞ்ஞானி அமெரிக்கா அருளுக்கு இப்படிலாம் எப்ப கை தீட்டி அடிச்சோ அதுல இருந்து அவங்க கூட வாழ மாட்டேன் ஆமா கோயித்த முறை அப்படியே எடுத்து தாலி கட்டிடு உக்காலுக்கு சோறு துண்ணுவ எப்படி உன் கட்டில ரத்தம் ஓடுதால சீவு ஓடுது இல்லைங்க தாலி அர்த்த பையன் நிரூபிக்கிறப்பாரு என்ன அது எப்பத்தாலும் இது என்னதான் நினைச்சுக்கிறது என்ன சட்டையா பண்ணினா இது ஆடா காரி முஞ்ச பையா அவ கைடி கடாச்சு வீட்டுக்கு போறா குடும்பம் கேட்டு போதுன்னு வருன்னு பார்த்தா இதை வச்சுக்கிட்டு 500 கூட இப்படி காட்டு ஜெய் இதை வச்சு நான் 500 கேக்குறியா உன்னை வாங்கி பதி வாரா ஏன் இதுல ஒரு மஞ்சா கை கட்டி வைக்க கூடாது மஞ்சா வாங்கி கொடுத்தா முந்தானத்தை கருவாட்டு குழம்பு வச்சா போட்டுக்கிறான் ஒரு மஞ்சா கை வாங்கி காட்டுல இந்த கவுரு மக்கி போன கவுருக்கு 500 ரூபாய் டேய் யாரா மடி ஆனா பாவியா இத்தனை நாள பிரச்சனை பூரா ஊமையாதாங்குதுன்னு நினைச்சேன்டா குடிக்கிறதுனால தான் குடும்பத்துல சண்டை வருதுன்னு பார்த்தேன் பூரா விவகாரம் கவுர்ல தாங்க டேய் பொறுமையா கேளு சொல்ல போனா வெக்கம் அழ போனா துக்கம் பங்காளிங்க தெரிஞ்சதுன்னா அசிங்கமா போடும் ஐயா இந்த கயிறுல 8 இழக்குது இருக்க கூடாது அது மாதிரி 8 இடம் அந்த குடும்பம் அப்படிதான் எட்டி வச்சுன்னு போவோம் ஆமா இதை என்கிட்ட கொடு 4 எடுத்து போய் கேக்கல பட்டில ஒரே ஒரு இடம் சேர்த்து 9 ஆகிடுறேன் அதான் 9 எல்லாம் கம்பெனி கிடையாது டேய் 9 எழி ஆகுறேன் வெறும் கவுராக்குது
குண்டு நான கூட தாலி மங்களட்சுமி போட்டு கால் காசி மாங்காய் தேங்காய் மொத்தத்தில கோத்து மாங்காய் தேங்காய் மொத்திட்டியா? ஆமா தங்க தாலியை செஞ்சு கோயந்த கேத்துல நான் கட்டி ஒரு 4 நாள் நம்ம வீட்டை வச்சு அனுப்புறேன். ஏன் ஒரு 3 அப்புறம் பாரு குடும்பம் எப்படி ஓன்னு இருக்கும். ஒரு 3 மாசம் கழிச்சு நான் அனுப்பான். ஏன் என்ன எவ்வளவு சைக்கிள்மா சொல்றோம். கட்டி ஒரு 3 மாசம் வச்சு நான் அனுப்புறேன் அப்படின்றான். அடாடாடாடா பயிர் வைக்க திமுறியா? நான் வேடி வேடி காம டேய் போய் காட்டுறா போடா. யாரு வந்துருக்கு தெரியுதா? தெரியும் ஐயா. பார்க்கும்போதே தெரிஞ்சு. சின்ன சரிங்க ஐயா. சின்னி ஓகே. ரொம்ப நாளா இப்பதான் ஒன்னா போடுறான். 7 ஊருக்கு கேட்கணும். தாலி கட்ட போறேன். அருமையா அடியா சிறப்பா வச்சு. என்ன மேல அடிக்கணா? அருமையா அடினா. சரி 7 ஊருக்கு தாலி கட்டுற மோளம் ஆயிட்டான்னா சாவு மோளம். நீதாடா 7 ஊருக்கு 7 ஊருக்காக செத்த மோளம். அதைத்தான் சொன்னேன். செத்த பிறகு இந்த மோலத்தை தான் அடிப்பாங்க. இவனும் கூட வச்சுக்கணும் ரோல் போட்டு எப்பா நல்ல நேரமாயிட்டா டேய். நல்லா மங்களவாதியா நல்ல பாயல் பாயிர மாதிரியா பக்ரீத் வழுகுது. பாய் பண்டிகை ஒரு புலியாட்டம் அடிக்கிற இருப்போம். தாலி கட்டுற மோளம் ஆயிட்டான்னா புடி வைக்கிற மோளம் ஆயிட்டா. டேய் என்னதான் வாதி அடிக்கிறது ஒழுங்கா சொல்றா. தாலி கட்டுற அடா பொம்பளை காலில் விழுந்த பொட்டாய். பொம்பளை தானே ஆம்பளை காலில் வேணும். நீ தான் தலைக்கா குடிச்சிட்டு சுத்திக்கிற எப்படி தெரியும் உனக்கு? நம்ம ஒண்ணு சேர்ந்து கப்பில ரெண்டாங்க சடாகரமான சண்டை வரக்கூடாது. யோ அப்பையா உங்களுக்கு வாங்க வரதுல வேற கடை போறது தெரியல. இதோட நம்ம ஒற்றுமையா இருக்கணும். அதனால சந்தோஷமா இருக்கணும். இந்த நீ சக்கரை பந்தனாடி ஏன் மழை. ஒரு பொம்பளை பிடிக்குது துப்புக்குதான் உனக்கு. ஏண்டா சோத்தை தானா தோன்ற தண்ணி குடிக்கிற சக்கியா சோத்தை ஒரு பிடி கூட தோண மாட்டேன். உடம்புல நடாகுது டேய் பையா டேய். ஒரு பொம்பளைட்டிய பிடிக்க முடியல உனக்கு. மாட்டிக்கின்றான் நானு. சக்கரை பந்தல சக்கரை பந்தனா ஏன் மழை சிந்தவா. டேய் செக் தொடப்ப கட்டா பாட்டு கிட்ட நீ பாடுனா அவனை பல்ல தட்டி கையில கொடுத்துருவோம் உனக்கு.